அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி Thursday. லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் என்பிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரெட்மி நோட் 12 சீரீஸ் இதுக்கான கம்மிங் சூன் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதோட ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பாஸ் அப்படிங்கிற ஒரு புது ரீசார்ஜ் பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஜியோ ஃபுட்பால்க்கான ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 997ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஜியோ அவங்களுடைய யூசர்ஸ்க்காக புது டேட்டா ரீசார்ஜ் பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுட்பால்காகவே எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இது உங்களுக்கு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் டேட்டா பேக் இந்த பேரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ₹222. ஸோ ₹222ல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 GB டேட்டா 30 நாள் வேலிடிட்டியோடு வருது. இங்கே கால்ஸ் எஸ்எம்எஸ் கிடையாது, ஏன்னா இது டேட்டா பேக். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பேக் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய டேட்டா முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா பேக் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட்பால் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு டேட்டா பேக் தேவைப்படும். ஸோ இந்த ரீசார்ஜ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 GB யூஸ் பண்ணிங்கன்னா ₹4.40 அப்படிங்கிற மாதிரி அஃபோர்டபுளாக ஜியோ யூசர்ஸ்க்காக ஃபுட்பால் பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக புது பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க, வேர்ல்ட் பாஸ் பேக். எஸ், இந்த வேர்ல்ட் பாஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184 கண்ட்ரீஸில் வெளிநாடுகளில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு நாள்லேருந்து 365 நாள், ஒரு வருஷத்துக்கான வேலிடிட்டியோட பிளான்ஸும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் பாஸ் பேக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் ரோமிங் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான். பட் இன்டர்நேஷ்னல் ரோமிங் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நீங்கள் திரும்ப திரும்ப கார்டு வாங்கணும், ரீசார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது. ஆனால் இப்போ வேர்ல்ட் பாஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும் 184 கண்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இன்டர்நேஷ்னல் ரோமிங்கை விட இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இங்கே பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா 1 டே வேலிடிட்டியோட உங்களுக்கு ₹649 500 MB டேட்டா வரும். அதே 10 days வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹899 1 GB டேட்டா 100 மினிட்ஸோட வருது. 30 டே வேலிடிட்டி ஒரு மாதம் ₹2998. அதே 1 இயர் ₹2997 2 GB டேட்டாவோட ஸோ இந்த 4 வேலிடிட்டியோட வேர்ல்ட் பாஸ் பிளான் ஏர்டெல் யூசர்ஸ்க்காக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் Truecaller ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ புதுசாக டிஜிட்டல் டைரக்டரி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் டைரக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கும். யாரோட ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ், ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி சர்வீஸ் எல்லா ஃபோன் நம்பர்ஸும் இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் முன்னாடிலாம் எல்லோ பேஜஸ் டெலிஃபோன் டைரக்டரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வெரிஃபைட் நம்பர்ஸ் இவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு எதாவது கால் வந்தாலும் க்ரீன் பேக்ரவுண்டோட ப்ளூ டிக் வெரிஃபைட் நம்பர் அப்படின்னு நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஆஃபீஸ் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸுடைய நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டைரக்டரியிலே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Truecaller யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரெட்மி நோட் 12 சீரீஸுடைய கம்மிங் சூன் டீசர் இந்தியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ரெட்மி நோட் 12 சீரீஸ் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆகும். பிராண்ட் கன்ஃபார்ம் பண்ணல, பட் லான்ச் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதம் கடைசி இல்லைனா ஜனவரி 1st வீக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே சீரீஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 12 ப்ரோ, அதுக்கப்புறம் ப்ரோ ப்ளஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளஸ் 200 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சைனாலையும் அப்படி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 1080ல் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ். ஏன்னா ரியல்மியை டேக் ஆன் பண்ணணும். அதே ரெட்மி நோட் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G அண்ட் 5G வேரியன்ட் ரெண்டு வரலாம். 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 1ஓட, 4G கொண்டு வந்தாங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 732 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சீரீஸ் ரெட்மி நோட் 12 சீரீஸ் இந்தியாவில் வரப்போகுது. அதோட ரியல்மி 10 ப்ரோ சீரீஸ் இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கீ ஹைலைட் ப்ரோ ப்ளஸ் தான். கர்வ்டு டிஸ்பிளே 1080, மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 புது சிப்பில் வருது. அண்டர் 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, பேங்க் ஆஃபர்ஸோடையும் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட இங்கே லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ சீரீஸ் கூடவே ரியல்மியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ரியல்மி UI 4.0 இதுவும் ரிவீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 13 UI 4.0 தான் வரப்போகுது.
ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஃபீச்சர்ஸும் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ ரியல்மி 10 ப்ரோ சீரிஸ் பார்க்கலாம் என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. சாம்சங்குடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் M04 கம்மிங் சூன் டீசர் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. இந்தியாவில் செப்டம்பர் 9 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால மீடியாடெக் ஹீலியோ இந்த சிப்பில் தான் இருக்கும். அகைன் இது வந்து உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட வரலாம் தெரியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 12 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங்குடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 9 அன்னைக்கு இந்தியாவில். டெக்னோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ போவா 4 11,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் ஹீலியோ G99 இந்த சிப்பில் கூடவே HD ப்ளஸ் டிஸ்பிளே 50 மெகா பிக்சல் டுவல் கேமரா 6000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னோ போவா 4 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. அதோட டெக்னோடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் டெக்னோ ஃபேண்டம் X2 ப்ரோ குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படிங்கிறதுனால 76,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டிசைன் யூனிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இது மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 9000 இந்த சிப்பில் கூட 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா 5160 mAh பேட்டரி கர்வ்டு டிஸ்பிளேன்னு ஒரு வித்தியாசமான அவுட்லுக் டிசைனோட ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் டெக்னோ தரப்புலேருந்து குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. Oneplus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 11 சீரிஸ் 2023 தான் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் எல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னொரு இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது டக்குன்னு பார்க்கும்போது Xiaomi இல்லைனா Redmi அந்த மாதிரி தான் இருக்குது பேக் பேனல் பார்க்க. பட் இது Oneplus உடைய 11 சீரிஸில் லைட்டர் வேரியன்ட் 11R இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிபிள் சென்சார் பேக் பேனலில் இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச். இதுவும் QHD ப்ளஸ் டிஸ்பிளேவோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus 11R ஒரு லைட்டர் வேரியண்ட்டும் வரப்போகுது இந்த வாட்டி. அடுத்ததான் நீ பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஏர்டெல் என்ன புது பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனலுக்காக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் RCS. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சூரி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓடியும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.